ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பால் கொழுக்கட்டை செஞ்சோம். பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி மாவில் பச்சரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நாங்கள் இந்த ஷேப் தான் செய்வோம். இதை செஞ்சு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு உருண்டையை உருட்டி வச்சுருக்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் அது வெந்தோடனே நாங்கள் 2 இதாக பிரிச்சுருக்கோம். வெள்ளை கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி. வெந்தோடனே அதை எடுத்து கொஞ்சம் வச்சிட்டோம் வெள்ளை கொழுக்கட்டையா. அதுக்கு தேங்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு கதை வேறு இருக்குது, நான் சொல்கிறேன். அடுத்தது அதுதான் வெள்ளை கொழுக்கட்டை. அடுத்து பால் கொழுக்கட்டை. அது எப்படின்னா மண்டவளம் போட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம உருட்டி வச்சுக்க எல்லா கொழுக்கட்டையும் ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். அது உடையாமல் பார்த்து எடுத்து போடணும். அதுக்கப்புறமா அது வெந்த பிறகு சுக்கு, ஏலக்காய், தேங்காய் திருவியும் போடலாம், தேங்காய் பாலும் எடுத்து போடலாம். நம்ம மூடை பொறுத்து ஒரு நேரம் பால் எடுத்து ஊற்றுவோம், ஒரு நாள் தேங்காய் எடுத்து போடுவோம், எதுனாலும் செஞ்சுக்குவோம் நாங்கள். அதுக்கப்புறம் இறக்க போகிற 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பசும்பால், கொதிக்க வச்ச பசும்பால் கொஞ்சம் ஊற்றி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முன்னாடிலாம் எங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னா இதுவை தான் வீட்டில் அம்மா செஞ்சு தருவாங்க. எப்போயாவது தான் பேக்கரி ஐட்டம்லாம் வாங்குவோம். ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு பால் கொழுக்கட்டையா, இதுவா, ஸ்நாக்ஸா, எங்களுக்கெல்லாம் வேணாம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லுதுங்க. அதுங்க தான் இப்போ எல்லாம் ஜங்க் ஃபுட் ஐட்டம் தான் நிறையா வருது. அதை சாப்பிட்றது தான் விரும்புகிறாங்க. இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஐட்டம்லாம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. என்ன பண்ணுறது? இந்த வெள்ளை கொழுக்கட்டை ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னேன்ல. முன்னாடிலாம் நாங்கள் மதுரையில் இருக்கும்போது லைன் வீட்டில் தான் குடியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கொழுக்கட்டை சாமி கும்பிடுவாங்க செஞ்சு. நடுராத்திரியில் தான் கும்பிடுவாங்க. பாய்ஸும் வரக்கூடாது, ஜென்ஸும் வரக்கூடாது. அதனால் எங்கள் அண்ணன், எங்கள் அப்பாலாம் தூங்குனாங்க. எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்க தூங்கிடணும். தூங்கின பிறகு நடுராத்திரியில் ஃபஸ்ட்டே பேசி வச்சுக்குவாங்க, மத்தியானம் சாயந்தரமாக. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கும்பிட்றோம், நாளைக்கு உங்கள் வீடா அப்படின்னு சொல்லி ஒரு வீடாக வச்சுக்குவாங்க. நைட்டு நான் சில நேரம் முழிச்சிருப்பேன். இவங்க செய்வாங்க, முழிச்சிருந்தா ரொம்ப நடுராத்திரியில் செய்வாங்களா, என்னால் முழிக்க முடியாது. சில நேரம்லாம் தூங்கிடுவேன். என்னடா செய்வாங்கன்னே தெரியாது. மறுநாள் காலையில் பார்த்தா அந்த கொழுக்கட்டையை கொடுப்பாங்க. அதை நான் சாப்பிட்டு எங்கள் அண்ணன் கொண்டு போய் கொடுத்தா, அவனுக்கெலாம் கொடுக்கக்கூடாது, பாய்ஸ்க்கே கொடுக்கக்கூடாது, இது ஒன்லி லேடிஸ் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொழுக்கட்டையை செஞ்சு அவங்களாம் பேசிக்கிட்டு எல்லோரும் ஒரு 10 வீடு இருக்குதா, 10 வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஆளுக்கு ஒன்று கொண்டு வருவாங்க. கொண்டு வராமல் கூட வரலாம். உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு அதை உருட்டி அதுக்கப்புறம் அதை சாமி கும்பிடுவாங்க. அதை சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு, அது எனக்கு இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, என்ன செய்வாங்க அந்த கதை கூட எனக்கு தெரில. கேட்டால் சொல்லுவாங்க, அம்மா கூட கேட்டால் சொல்லுவாங்க. நான் கேட்கல, எனக்கு நினைவு வந்ததை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களாம் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டிலலாம் இப்படி நடந்திருக்கா? பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் அந்த கொழுக்கட்டை சாப்பிடணும், வெள்ளை கொழுக்கட்டை அப்படின்லாம் சொல்லி அப்படி செய்வாங்க. அது ஒரு காலம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக. காம்பவுண்ட் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த லைன் வீட்டில் ஒரு நாள் ஒரு வாரம் சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா போதும், வாங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றதே ஒரு ஜாலி. இப்போல்லாம் எங்கே அதெல்லாம் கிடைக்கிது? யாரும் பக்கத்தில் பேசக்கூட மாட்டுறாங்க.